வாங்க சொல்றாங்க. சவுண்டு கேக்குதா? சாப்பிட்டாச்சா விக்கி? சாப்பிட்டாச்சு விக்கி. நீ சாப்பிட்டியான்னு கேட்குறாங்க. விக்கி ஏதோ அனுப்பியிருக்காங்க. ஓகே. இனிமேல் தான் சாப்பிடணும். என்ன வேலை பார்க்குறீங்க தம்பி விக்கி? இவ்வளோ நேரத்தில் சாப்பாடு வாங்க போயிருக்காங்க. சாப்பாடு சீக்கிரம் வாங்கிடணும் தம்பி ஹோட்டலில். இல்லாட்டி நல்லா இருக்காது. ஃப்ரெஷ்ஷாக ஆவி பறக்க வாங்கிருங்க. ஓகே, தேங்க்யூ. பாய் சொல்கிறதுக்காண்டி தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணேன். நம்மளை கதவை அடைக்கக்கூடாதுல்ல. புறா வந்திருக்காங்க. சத்தம் கேட்டுங்க பாருங்க. ஷைனிங்காக இருக்காங்க. எவ்வளோ ஷைனிங்காக இருக்காங்க பாருங்க. ஹாய் முதலாளி. இருங்க, புறாவை போக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சத்தம் கேட்டால் பறந்துடுவாங்க. ஒரு நிமிஷமாவது இருக்கட்டும். ஏதாவது ஒரு வீடியோ போடலாம். ஏதாவது ஒரு புறா பாட்டு வச்சு. கழுத்தை பாருங்களேன் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குன்னு. மெதுவாக பேசிக்கிட்டு இருக்கேன். ஐயோ, ஃபேன் இது காற்றுக்கு வேறு இது செல்லு ஆடுது. சப்பா அமைதியாக இருங்க. ஐயோ, மிக்சர் பேப்பர் வேறு ஆடுது. இந்த பயவில் ஓடியே போயிருமே. பேசுவே. நல்ல வேலை நீங்கள் விரட்ட முடியாது. நீங்கள் விரட்டுற சூழ்நிலை இருந்தீங்கன்னா கண்டிப்பாக விரட்டிடுவீங்க. இன்னொருத்தவங்க வந்துட்டாங்க. இந்த இங்கே இருக்காங்க. இந்த கிராப் இவங்களும் அதே கலர் தான் போல. இங்கே ஒருத்தர் இருக்காங்க, இங்கே ஒருத்தர் இருக்காங்க. ஐயோ, இன்னொருத்தவங்க வர்றாங்க. போயிட்டாங்க. அருமையாக இருக்காங்க. கோடு அழகாக இருக்குது. என்னையும் தான் பார்க்குது. பயவில் என்ன கேமரா வச்சு ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு. ஏய், ஒரு முகத்தை இருமுகமாக திருப்புங்கோ. இந்த பக்கம் திருப்புங்கோ. கொஞ்சம் காமிங்கோ. ஐயோப்பா, நல்ல வேலை உங்களுக்கு அந்த ஆப்ஷன் கொடுக்கல, கத்துற ஆப்ஷன். இல்லாட்டி நேரம் அதை ஓட வச்சுருப்பீங்க. நான் கொஞ்சம் மெதுவாக வாசிச்சுக்கிட்டு இருக்கேன். இல்லாட்டி பறந்துடுவாங்க. லேசு அந்த பேப்பர் சத்தம் கூட கேட்கக்கூடாது. அழகாக இருக்காங்க. காற்றுக்கு வேறு செல்லு ஆடுது. ரெண்டு பேருக்கும் ஒரே இடத்துல நில்லுங்கப்பா. நீங்கள் ஒரு இடத்துல, நீங்கள் ஒரு இடத்துல நிற்கிறீங்க. ரெண்டு பேரையும் கேஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தள்ளி வாங்க. அப்பாடி, இப்போ தான் கொஞ்சம் கிட்டக்க வந்திருக்காங்க. மைனாவே மைனாவே. என்னது, என்ன பாட்டு? மைனாவே மைனாவே, விஜயகாந்த் பாட்டு. அவங்க கொஞ்சம் கருப்பாக இருக்காங்க. இவங்க சாம்பல் கலரில் இருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கருப்பாக இருக்காங்க. மயில் கலரில் இருக்குது. கழுத்தெல்லாம் பாருங்கள், பச்சை கலரில் அப்படியே ஷைனிங் அடிக்குது.